வந்தனம் நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட்டோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சொல்லிடுறேன். நல்லா அரிசியை கழுவிக்கங்க. ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க. 2 கிலோ எடுத்துன்னு நல்லா அரிசியை கழுவினே பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, ஜீரணம் ஆகிறதுக்காக இஞ்சி போட்டுக்குங்க. அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லைனா மிஷினில் கொடுத்து அரிசி மாவும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 விதத்துலையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த அரிசியை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாவு வந்துடும். முறுக்கு வத்தல்லாம் போடுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அந்த அரிசி மாவு வத்தல் பாருங்கள். இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி, அரிசி மாவில் கொதிக்கிற தண்ணி எடுத்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இது செய்கிறது. சரிங்களா? பெரியவங்க சாப்பிட்றது நம்ம பச்சை மிளகா போட்டுருவோம், அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நம்ம சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள், ஒரு சீரகமும் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து நல்லா அரிசியில் பிசைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி ஊற்றி இது கொஞ்சோண்டு செய்கிறேன் நான். இப்போ 2 கிலோ அரிசி எடுத்து மாவு அரைச்சி வச்சுக்கணும் இல்லைங்களா? அதில் இந்த அரிசி வத்தலில் இது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிலோ மாதிரி எடுத்து இதை செய்துக்கிறேன் நான். குழந்தைகளுக்கான வத்தல் இது பாருங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து விட்டு இந்த மாதிரி கையில் படாமல் ஏதோ கரண்டி இந்த மாதிரி எதனா வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் சீரகம், உப்பு போட்டுக்குங்க. போதும், வேறு எதுவும் போடாதீங்க. போட்டு நல்லா முறுக்கு குழாயில் மாடியில் வச்சு எங்கே வெயில் வருதோ அங்கே புழிஞ்சு வச்சுருங்க. அந்த வத்தலை குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுத்தோம்னா காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அதனால் சொல்கிறேன் நான். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க பதமாக. இதுதான் அரிசி. இது ஃபஸ்ட்டு 3 வகையான வத்தல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வத்தலுக்கு ஃபஸ்ட்டு இந்த வத்தல். அடுத்து பாருங்கள், நான் மாவு அரிசியில் கொடுக்கல, மிஷினில் ஆட்டிக்கிறேன். நம்ம வீட்டிலே கிரைண்டரில் ஒரு 3 கிலோ மாவு நான் ஆட்டி எல்லாத்துக்குமே அரிசி வத்தலுக்கு தேவையானது. அடுத்து தக்காளி வத்தலுக்கு தேவையான அரிசி மாவு இதில் நான் ஆட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எங்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதனால் அது குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்காக அந்த அரிசி மாவு வச்சுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு கொஞ்சம் நைஸ் ஆகிடும். இல்லை முக்கால் பதத்துக்கு குறந்து இருக்குது பாருங்கள், குறந்து வச்சுப்பாங்க. அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க. எடுத்து குண்டானில் போட்டுக்கோங்க. போதும், அரைஞ்சிச்சு மாவு. இதில் என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு, பச்சை மிளகா இதில் கிரைண்டரில் அரைக்க மாட்டுது, அதனால் மிக்சியில் போட்டுக்கோங்க. சரிங்களா? பச்சை மிளகா, சீரகம் அந்த மாதிரி மாவு எடுத்துக்கணுமா? இப்போது இதில் பச்சை மிளகா கிரைண்டரில் அரைக்காது, அதனால் மிக்சியில் போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மாவு இருக்கலாம். அடுத்த வத்தல் பார்க்கலாம். தக்காளி வத்தலுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா பண்ணிட்டு நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போவோம். சரிங்களா? இந்த வத்தலுக்கு மாவு சரியாக போயிடுச்சு. இதை இப்போ கொதிக்க வைக்கணும். ஒரு மாவை தான் இப்போ நம்ம இப்போ பாருங்கள். அடுத்து தக்காளி பாருங்கள். இப்போ இந்த மாவை தான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த மாவை ஊற்றி இந்த மாதிரி கிளறுங்க. இந்த மாதிரி கிளறுனா நல்லா இந்த மாதிரி வந்துடும் பார்த்துட்டு. தக்காளி, ஒரு 2 பூண்டு, பச்சை மிளகா, சீரகம் போட்டு பாருங்கள். தக்காளி பாருங்கள், அம்மா எடுக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குங்க. காஞ்ச மிளகா போடுறேன் நான் இதில், பச்சை மிளகா போடல தக்காளி வத்தலுக்கு. ஏன்னா கலராக தெரியணும் இல்லையா? அதனால் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் நான் தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி இதை பாருங்கள். ஏன்னா அதை தனியாக அரைச்சிக்கிறேன், அதில் அரைக்காது. கிரைண்டரில் காஞ்ச மிளகாலாம் அரைக்காது, அதனால தான். சரிங்களா? நீங்கள் கிரைண்டர்லேயே இதில் மிக்ஸி ஜார்லேயே போட்டு காஞ்ச மிளகா, தக்காளி இதெல்லாம் அரைச்சி அந்த விழுத்து சேர்த்துக்குங்க. இது பாருங்கள். இதில் இப்போ சீரகம் இந்த விழுதை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுனே இருக்குங்க. வேகட்டும், நல்லா வேகட்டும். இதில் சீரகம் போட்டுங்க, உப்பு சீரகம் போட்டுங்கன்னு இறக்கிடலாம். இறக்கிட்டு சில்லுன்னு ஆகிட்ட பின்னால் மாடியில் எடுத்து வச்சு வத்தல் ஊற்றிடலாம். பெருங்காயம் போட்டுக்குங்க. முக்கியமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் கூட போட்டுக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 கிலோ ஒரு 5
அரிசி மாதிரி போட்டுருந்தீங்கன்னா நல்லா வச்சிங்கன்னா நல்லா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வரும். சீரகம் போட்டுமா சீரகம் போட்டு ஒரு கலரிட்டு பாருங்கள். கலரிட்டு நல்லா தனியாக வச்சு ஆற வச்சுடுங்க. நல்லா திக்னஸ் வந்துச்சு பாருங்கள். ஆற வச்சா திக்னஸ் வந்துடும். அது உங்கள் செய்ய முடியாதவங்களாம் நிறைய போட்டு செய்யாதீங்க. ஒரு அரை கிலோ அரிசி போட்டு அரை கிலோ தக்காளி அந்த மாதிரி போட்டு செய்யுங்க. நிறைய போட்டு பாழாக்கிடாதீங்க. இது வந்து அரிசி வத்தல். நம்ம கிள்ளி வைப்போம் இல்லைங்களா, அந்த குட்டி குட்டியாக வைப்போம் இல்லைங்களா பால் மாதிரி, அது அந்த மாதிரி வத்தல். தக்காளி வத்தல் ரெடி ஆகிடுச்சு. அது அங்கே ஓரமாக வச்சிடலாம். அடுத்து அரிசி வத்தலுக்கு பாருங்கள், பச்சை மிளகாவும் நல்லா அரைச்சிக்குங்க. இது பாருங்கள், அரிசி வத்தல் நல்லா வெந்துடுச்சு, அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. மாவு ஊற்றணும் இல்லைங்களா, அந்த மாவு இப்போ இதை ஊற்றி நான் கலர்றேன் பாருங்கள். கலர்னே இருந்தால் அது இந்த மாதிரி வந்துடும். சுடு தண்ணியில் அந்த அரிசியை ஊற்றி கலரணும். அந்த மாவை ஊற்றி கலரிடுங்க. அவ்வளோதான். குண்டாண்டில் வச்சுருந்துலேயே அந்த மாவை ஊற்றி கலரிடுங்க. இப்போ பாருங்கள், உப்பு போட்டுங்க. தேவையான உப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், அந்த விழுது பச்சை மிளகாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. சீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் ஊற்றி உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலரிக்குங்க. அந்த மாவை, அரிசி மாவு தான் இப்போ நான் அரைச்சலையா கிரைண்டரில், அந்த மாவு தான் வந்து சுடு தண்ணியில் அப்படியே ஊற்றிட்டா இந்த பதத்துக்கு ரெண்டுமே வந்துடும். கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்தால் போதும் உங்களுக்கு. அரிசி எப்பவுமே வேகணும் இல்லையா, வெந்தால் தான் உங்களுக்கு நல்லது இல்லையா, அதனால். பாருங்கள், சூப்பரான தக்காளி அரிசி வத்தல் ரெடி. இப்போ மாடிக்கு போக வேண்டியது தான். இது கொஞ்சம் ஆறட்டுன்னு விட்டுட்டு பாருங்கள், இதுவும் பதத்துக்கு வந்துடுச்சு. இதை கையிலேயே நம்ம கிள்ளி பிப்பி வைப்போம் இல்லைங்களா, சின்ன தான் வட்டமாக, அந்த மாதிரி இது. பாருங்கள், பச்சை மிளகாவை இதில் ஊற்றிக்கணும். சரிங்களா? பச்சை மிளகா விழுது பச்சை இல்லையா, அதை வந்து கிள்ளி வைக்கிறது ஊற்றிட்டோம். கொஞ்சம் பார்த்துக்குங்க இதை. பாருங்கள், இப்போ அரிசி வத்தல் திக்காயிடுச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு பாருங்கள், நல்லா கலரி நல்லா திக்கு பதத்துக்கு வந்துடுச்சிங்களா? திக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். இது வந்து அதுதான் பச்சை மிளகா அரைச்சோன்னு சொல்கிறீங்களா, அந்த விழுது. நீங்கள் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வேணும்னா உங்களுக்கு இதில் ஊற்றிக்குங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா பச்சை மிளகா, உப்பு, சீரகம் இது போட்டது, இது சால்ட்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டது நீங்கள் வந்து அதில் எடுத்து டேஸ்ட்டுக்கு ஊற்றிக்குங்க வேணுன்ற அளவுக்கு. இந்த இது தக்காளி வத்தலில் கூட உங்களுக்கு டேஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கீங்க, பச்சை மிளகா கூட வேணுன்றவங்க ஊற்றிக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சுருங்க. இது கொஞ்சம் வேலை தான், அரை நாள் ஆகிடும் எப்படியும் இது வேலை செய்கிறதுக்கு. ஆனால் வந்து நம்ம இந்த அரை நாள் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கூட வரும் இந்த வத்தல் காய வச்சு நல்லா பதப்பட்டு எடுத்துட்டோம்னா. ஓகேங்களா? மாடி இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதோட நம்ம செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது பாருங்கள், எல்லாத்தையும் வந்து ஆற வச்சுட்டேன் நான். பாருங்கள், இது 3 குண்டானும் ஆற வச்சிட்டேன். தக்காளி பாருங்கள், இப்போ மாடிக்கு வந்துட்டோம். மாடியில் இந்த மாதிரி ஒயிட் கலர் துணி, ஏதோ ஒரு க்ளீன் துணி வச்சு இந்த மாதிரி கிள்ளி மாடியில் எடுத்துன்னு போய்ட்டு வச்சுருங்க. நல்லா பாருங்கள், இவ்வளோ வட்டமாக வைங்க. கையிலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க.
நல்லா ஒரு ஒயிட் கலர் துணி போட்டுக்குங்க, அழுக்கு இல்லாமல் நல்லா துவைச்சிடுங்க. துவைச்சிட்டு வேஷ்டி இந்த மாதிரி நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், கையில் நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன் நான். இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஊற்றி விட்டுடுங்க அந்த மாவில். இப்போ அடுத்து கை கழுவுறதுக்கு ஒரு குண்டானில் தண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த குண்டானில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, சீரகம் போட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இந்த மாதிரி வேய்ங்க. நல்லா ஒரு 2 இதுக்கே வந்துடும் அது. இது வந்து நல்லா வறுத்தோம்னா நல்லா ருசியாக சுவையாக இருக்கும். மாடியில் காலையில் வச்சுடுங்க. ஈஸியாக வத்தல் செய்கிறது நம்ம எப்படி அரிசி மாவு, அரிசி இது பண்ணுறது, உடச்சி பண்ணலாம், மாவு பண்ணி பண்ணலாம், வெறும் மிஷினில் கொடுத்து மாவு அரைக்கலாம், இல்லையா நம்ம வீட்டிலேயே கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்துக்குங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இது நல்லா வரும். ஒரு 5 கிலோ மாதிரி போட்டுக்குங்க. சூப்பராக அரிசி மாவு, அரிசி வத்தல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதிலே பாருங்கள், நான் ஒரே ஒரு மாவில் தான் அரிசி தக்காளி வத்தல் செஞ்சிட்டோம். அரிசி வத்தல், தக்காளி அரிசி வத்தல், குழந்தைங்களுக்கான நீட்டாக போகிற முறுக்கு வத்தல், 3த்தையும் பண்ணிவிட்டோம் நம்ம. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு வந்துடும். பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். சரிங்களா? நீங்கள் வந்து கமெண்டில் எதனா உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கூட எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் நான் வந்து போடுறேன். என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ரெசிப்பியில் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். சரிங்களா? பாருங்கள், அந்த முறுக்கு வத்தல் வறுத்துக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்கள். முறுக்கு வத்தல், சூப்பரான முறுக்கு வத்தல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Sara'su Sweet Home. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.